Lakshmi Jewellery. இப்ப சொல்லு எப்படி எங்க கடை தங்கத்தாரகைகள் கொண்டாடும் பொன்னகை கூடம் நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி. வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் பருப்பு சோறு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் முதல்ல வேணும்னா இங்கே பாருங்கள், இது நான் 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி தான். அந்த அரிசியை நல்லா களைஞ்சிக்கங்க. களைஞ்சிக்கிட்டு 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ துவரம் பருப்பு என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரில் வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசிஞ்சு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? 1/4 கிலோ பருப்பு. இப்போ அதாவது 1 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காவை இப்போ 1 கிலோ எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து ஒரு தேங்காவை அரைச்சி அந்த 2 மடங்கு தண்ணியோட கலந்துக்கிட்டேன். ஒரு தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஒரு தேங்காவை பால் எடுத்து அந்த 2 மடங்கு தண்ணியோட கலந்துக்கங்க. அதாவது எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதோட 2 மடங்கு தண்ணி, அந்த தண்ணியில் தேங்காய் பாலை கலந்துக்கங்க. இப்போ இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பருப்பை வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 4 தக்காளி, 4 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலை, அப்புறம் ஒரு 10 மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம், நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு நான் போடும்போது அளவு சொல்கிறேன். நெய் வந்து நான் 50 கிராம் நெய் சேர்ப்பேன், 50 கிராம் எண்ணெய் சேர்ப்பேன். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் தேவை, எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதோட நெய்யையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ 50 கிராம் நம்ம நெய்யையும் சேர்த்துடலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 பட்டை போடுறேன், 3 ஏலக்காய் போடுறேன், 3 கிராம்பு போடுறேன். இப்போ இது வெடிச்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துடுங்க. வெங்காயம் 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. வதங்கினதோட இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுங்க நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஆல்ரெடி பருப்பில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருப்போம். ஸோ இப்போ எகெயின் நம்ம சாதத்துலேயும் மஞ்சத்தூள் போடணும் தான். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதாவது 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சரிங்களா? 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு ருசி கொடுக்கும். எண்ணெயில் நல்லா வதங்கணும். நான் எகெயின் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திர அளவுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது தேங்காய் அரைச்சி நான் பாலையும் அதோட நான் கலந்துருக்கேன். டோட்டலாக வந்து 2 மடங்கு தான், சரிங்களா? இப்போ அந்த தண்ணியை வந்து இதோட நம்ம ஊற்றிடலாம். தேங்காய் பால் நல்லா ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி அந்த 2 மடங்கு தண்ணியில் ஃபுல்லாக பாலை கலந்துடுங்க. கலந்து இதில் அதோட சாதத்தில் ஊற்றிடுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தேங்காய் பால், தண்ணி, அந்த எல்லா மசாலாஸ் எல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. இது மாதிரி கொதி வரையணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். நான் 1 கிலோ அரிசி வந்து கலந்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இந்த அரிசி தான், அதாவது பொன்னி அரிசி தான். அந்த அரிசியை வந்து இதில் போட்டுருங்க. போட்டதும் இது மாதிரி கரண்டி வச்சு கிண்டிக்கங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டோம். மீதமுள்ள உப்பை வந்து இப்போ போட்டுருங்க. அதாவது சாதத்துக்கு போட்டிருக்க தேங்காய் பாலுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து போடணும். நான் வந்து 2 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு அரிசி வந்து வேகணும், சோறு வேகணும். எகெயின் நீங்கள் மூடி வச்சுருங்க. இது எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அடிக்கடி வந்து கிண்டிக்கங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, அப்புறம் அடி பிடிச்சி போயிடும். ஸோ அடிக்கடி கிண்டிக்கங்க. வியூவர்ஸ், நான் ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், சாதம் வந்து முக்கால் தான் நமக்கு சோறு வந்து வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இங்கே பாருங்கள், அந்த நான் எடுத்து வச்சு இந்த ஒரு எலுமிச்சம்பழ பழத்தில் ஜூஸை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும். சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாரை மட்டும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த முக்கால் பதம் வந்ததோடு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, துவரம் பருப்பு, 1/4 கிலோ துவரம் பருப்பு, அதையும் இதோட ஊற்றிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா கிண்டிடுங்க. அந்த பருப்பையும் சாதத்தையும் இப்படி ஒன்றா கிண்டிடுங்க. கிண்டிட்டு இப்போ வந்து இதுலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம தம் போடணும். தம் போட்டால் தான் நமக்கு சோறு வந்து அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு சோறு வந்து தண்ணி வத்திருச்சு. நான் வந்து எகெயின் ஒரு 10 நிமிஷம் அந்த பருப்பெல்லாம் போட்டு அடுப்பில் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் தண்ணி நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துக்குங்க. இது மாதிரி தண்ணி வத்தினதும் நம்ம தம் போட்டுற வேண்டியதான். தம் போட பழைய தோசைக்கல் எதுவும் இருந்துச்சு, புழங்காத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல் இது மாதிரி நீங்கள் அடியில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா பரவி எரியும், எல்லா இடத்துலையும் ஈவனாக எரியும் நெருப்பு. ஆனால் வந்து சிம்மில் தான் வைக்கணும், ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. ஃபுல்லாக வச்சு அடி பிடிச்சி போயிடும். சிம்மில் வச்சுருங்க. அதாவது பழைய தோசைக்கல்ல அடியில் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. மேலே வந்து பாத்திரத்தில் தண்ணியோ ஏதாவது நல்ல வெயிட்டான பொருளோ வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நமக்கு வந்து தேங்காய் பால் பருப்பு சோறு ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நமக்கு வந்து தேங்காய் பால் பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த பருப்பு சோறை பொறுத்த வரைக்கும் சோறு வந்து உதிரியாக இருக்காது, அதாவது பிரியாணி மாதிரி உதிரியாக இருக்காது. இது கொஞ்சம் சதன்னு கொஞ்சம் பொங்கல் வாட்டத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் இங்கே பாருங்கள் உதிரியாக இல்லாமல் லேசாக வந்து பொங்கல் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த வாட்டத்தில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ஸோ இந்த பக்குவத்திலே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுறதை மட்டும் பார்த்து அளந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து 2 மடங்கு ஊற்றிக்கோங்க. ஓகே, நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சுவையான அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சாதத்தை இறக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் நமக்கு சுவையான தேங்காய் பால் பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெஜ்ஜு தான், இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஃபுல்லாக வந்து சைவம் தான். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.